Welcome to VL Academy. இந்த வீடியோல இன்சால்வென்சி அக்கவுண்ட் சாப்டர்ல அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 1 நம்ம பார்க்க போறோம் which is in பேஜ் நம்பர் 19.26. ஸோ நீங்க இந்த டெக்ஸ்ட் புக் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் அஃபிலியேட் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க அந்த லிங்க் யூஸ் பண்ணியும் வாங்கிக்கலாம். ஓகே. அண்ட் இதுதாங்க other exercise problem number 1. இங்க வந்து Mr. Careless has been adjudged insolvent on January 1st, 1995. His creditor or as under. Okay. இதுல என்னன்னா due to unsecured creditors and preferential creditors according to the find out the amount. ஓகே. ஸோ இதுல வந்து என்னன்னா 2 ஆக்ட் கீழேயும் ப்ரிஃபரன்ஷியல் அண்ட் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. அண்ட் இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபார்மேட் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோலயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். தீஸ் ஆர் ஆல் தி வேரியஸ் லிமிட்ஸ். ஓகே. சேலரீஸா இருந்தா 4 மந்த்ஸ் சேலரி வரையும் அவங்க ரிசீவ் பண்ணலாம். இல்ல 1 மந்த்துக்கு ₹300 அப்படிங்கிற மாதிரி அவங்க ரிசீவ் பண்ணலாம். 2ல எது லீஸ்ட் அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் தான் ப்ரியாரிட்டைஸ்டா குடுப்பாங்க. பேலன்ஸ் அமௌண்ட் வந்து அன்செக்யூர்ட் தான். அவங்க கிடைக்கும், இல்ல கிடைக்காமலும் போகலாம். அண்ட் ஃபார் வேஜஸ் ஆல்சோ த சேம். இதே கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஏதாவது அமௌண்ட் குடுக்கணும் அப்படின்றதுன்னா, அது வந்து ஃபுல் அமௌண்ட் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கெல்லாம் பே பண்ணணும். ஓகே. 2மே வந்து அ ரெசிடென்சி டவுன் இன்சால்வென்சிய பொறுத்தவரை 1 மந்த் ரென்ட் பே பண்ணியாகணும். ரெஸ்ட் ஆஃப் தி ரென்ட் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். பட் அதே இது ப்ரொவின்ஷியல் இன்சால்வென்சி ஆக்ட்ட பொறுத்தவரையும் ரென்ட் ஃபுல்லாவே அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ் தான். ஓகே. ஸோ இப்ப இந்த ப்ராப்ளம்ல பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரேட் கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கிறது வந்து விச் இஸ் அ என்ன சொல்றது? கம்பெனியில இருக்கிற கம்பெனிக்காக அமௌண்ட் குடுத்த ஒரு பெர்சன். ஓகே. ஒரு பொருள் குடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நம்ம அமௌண்ட் குடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு பிரைவேட் பெர்சன் தான். அதனால அவரு வாங்கக்கூடிய அமௌண்ட் வந்து லீஸ்ட் பிரியாரிட்டி தான். அதனால ஹி கம்ஸ் அண்டர் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ். ஓகே. ட்ரேட் கிரெடிட்டார்ஸ் வந்து இங்க அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸுக்கு கீழ தான் வருவாங்க. ஸோ இங்க வந்து பிரசிடென்ஷியல் டவுன் இன்சால்வென்சி ஆக்ட், இங்க ப்ரொவின்ஷியல் இன்சால்வென்சி ஆக்ட். ஸோ 2 இதுலயுமே அன்செக்யூர்டு கீழ தான் வருவாங்க. இன்கம் டாக்ஸ் பொறுத்தவரையும் இது கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட். அதனால இது ஃபுல் அமௌண்ட் கம்ஸ் அண்டர் பிரிஃபரன்ஷியல். ஓகே. முனிசிபல் டியூவும் கவர்மெண்ட் தான், அது லோக்கல் கவர்மெண்ட். அதுவுமே ஃபுல் அமௌண்ட் வந்து பிரிஃபரன்ஷியலுக்கு கீழ தான் வரும். அடுத்தது சேலரி ஃபார் 8 கிளர்க். ஸோ இங்க 8 கிளர்க்குக்கு எவ்வளோ அமௌண்ட் குடுத்துருக்காங்க? ஃபார் 2 மந்த்ஸ் வந்து ₹3000 குடுத்துருக்காங்க. அப்ப இந்த 3000 டிவைடட் பை 8 போட்டோம்னா, இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, ஆ 3000 டிவைடட் பை 8 போட்டோம்னா, இட் வில் கம்ஸ் மோர் தென் தட். ஸோ அதுவே ஒருத்தருக்கு ₹300 நம்ம குடுக்குறோம் அப்படின்னு போட்டோம்னா, 300 இன்டூ 8 2400. அப்போ அது வந்து 600 அதிகமா வருது அப்படின்னா, இட் கம்ஸ் அரவுண்ட் 50, ₹60 எக்ஸஸ் தேன் 300. ஒரு ₹350 அந்த மாரி வரும். இப்ப 300 தான் இருக்கிறதுலயே கம்மி அமௌண்ட். அதனால 300 இன்டூ 8ல இருக்கு ₹2400 பிரிஃபரன்ஷியலுக்கு கீழ வரும். பேலன்ஸ் ₹600. அதாவது இந்த ₹3000லேருந்து இந்த 2400 லெஸ் பண்ணோம்னா, பேலன்ஸ் அமௌண்ட் வந்து அன்செக்யூர்ட். ஓகே. அதே வந்து இந்த ஆக்ட்க்கு கீழ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெர்சனுக்கு ₹20 வரையும் குடுக்கலாம். இப்ப 8 பெர்சனுக்கு ₹20னா ₹160 குடுக்கலாம். பேலன்ஸ் ₹2840 அன்செக்யூர்ட் தான். ஓகே. அதுவே வேஜஸ் ஃபார் 4 லேபர்ஸ் அப்படிங்கிறப்போ, இங்க எவ்வளோ வரும்? சி ஆ wages for 4 labours for 2 months is ₹360. இங்க ரூல் என்னது? 4 month wages or ₹100 whichever is less. அப்ப இங்க wages வந்து 4 லேபருக்கே ₹360 தான் வருது. அதுவே ₹100ன்னு போட்டோம்னா 400 வரும். இப்ப 360 தான் லீஸ்ட் அமௌண்ட். அதனால நம்ம 360ய ஃபுல் அமௌண்ட்டா ப்ரிஃபரன்ஷியலா இது பண்ணியிருக்கோம். பட் அதுவே ப்ரொவின்ஷியல் இன்சால்வென்சி ஆக்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்சனுக்கு ₹20 தான் குடுப்போம். ஓகே. அப்போ 4 பெர்சனுக்கு ₹80 பிரிஃபரன்ஷியல். பேலன்ஸ் ₹280 வந்து அன்செக்யூர்ட் தான். ஸோ ₹80 கன்ஃபர்மா அவங்க வாங்குவாங்க. அடுத்தது பிரைவேட் கிரெடிட்டார்ஸ். பிரைவேட் கிரெடிட்டார்ஸ்ங்கிறதும் இந்த ட்ரேட் கிரெடிட்டார்ஸ் மாதிரி தான். தே ஆர் பிரைவேட் பெர்சன். ஸோ அதனால அவங்களுக்கு லீஸ்ட் பிரையாரிட்டி தான். அதனால தே வில் கம் அண்டர் அன்செக்யூர்ட். த ஃபுல் அமௌண்ட் சாரி
சாரி 8,000. ஸோ பிரைவேட் கிரெடிட்டர்ஸ் 8,000 and the full amount unsecured தான். ஓகே 2 ஆக்ட்லயுமே. ரென்ட்ங்கிற பொறுத்தவரையும் பிரசிடென்சி டவுன் இன்சால்வென்சி ஆக்ட்ல 1 மந்த் ரெண்ட் கண்டிப்பா குடுக்கணும். ஸோ இங்க வந்து ரென்ட் டியூ டு லேண்ட்லார்ட் ஃபார் 2 மந்த்ஸ். ஸோ 2 மந்த்ஸ்ங்கிறப்போ 2,400 டிவைடட் பை 2 1,200 ஒரு மாசத்துக்கு. ஸோ இங்க ரென்ட் பிரசிடென்சி டவுன் இன்சால்வென்சி ஆக்ட்ட பொறுத்தவரையும் 1 மந்த் ரென்ட் கண்டிப்பா குடுத்தே ஆகணும். தட் இஸ் 1,200 அண்ட் அனதர் 1,200 இஸ் அன்செக்யூர்ட். பட் ப்ரொவின்ஷியல் இன்சால்வென்சி ஆக்ட்ட பொறுத்தவரையும் 2,400மே அன்செக்யூர்ட் தான். அதுக்கு பிரியாரிட்டைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. ஸோ இப்ப இந்த 4 காலத்தையும் டோட்டல் பண்ணீங்கன்னா, காலமும் டோட்டல் பண்ணீங்கன்னா, ஃபார் பிரெஃபரன்ஷியல் அண்டர் பிரசிடென்சி டவுன் இன்சால்வென்சி ஆக்ட்ல இட்ஸ் 5,760 அண்ட் அன்செக்யூர்ட் இஸ் 1,09,800. பிரிஃபரன்ஷியல் பார்த்தீங்க அப்படின்னா 2,040 rupees. Unsecured is 1,13,520. Okay. So with this problem is over. And இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் டூ கமெண்ட். And with this signing off, Dr. Shanti. Thank you once again.